நாகையில் விசைப்படகு மீனவர்களால் நடந்த கொலை சம்பவத்திற்கு நீதி கேட்டு மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் மூர்த்தி வழங்க கேட்கலாம். மூர்த்தி, இந்த போராட்டம் தொடர்பான விவரங்கள் என்ன பகிர்ந்துக்கணும்? வணக்கம் அரசி. நாகப்பட்டினம் மாவட்டம் அக்கரப்பேட்டை மீனவ கிராமத்தைச் சேர்ந்த சிவநேச செல்வன், காலத்தின் நாதன் ஆகிய ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 மீனவர்கள் கீச்சங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த விசைப்படகு மீனவர்களால் கொடூரமாக தாக்கி கொலை செய்யப்பட்டனர். இந்த கொலை சம்பவத்தில் படகின் உரிமையாளர் பாலகுமார் தலைமறையுள்ள நிலையில் தாக்குதலில் ஈடுபட்ட ஸ்ரீதர், காளியப்பன், பாலகிருஷ்ணன், வேலாயுதம், மாரியப்பன், கண்ணன், தண்டபாணி உள்ளிட்ட 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 2 மீனவர்கள் நடுக்கடலில் கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாகப்பட்டினம் மாவட்ட மீனவ கிராமங்கள் மத்தியில் பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் கொலை சம்பவத்தை கண்டித்து ஃபைபர் படகு மீனவர்கள் இன்று முதல் வேலைநிறுத்த போராட்டத்தை துவங்கியுள்ளனர். உயிரிழந்த மீனவர்களுக்கு நீதி கேட்டும் ஃபைபர் படகு மீனவர்களின் வாழ்வாதாரத்தை அழிக்கும் இழுவை மடி வலை மீன்பிடிப்பை எதிர்ப்பை தெரிவித்தும் கீழ்வளூர் வேதாரண்யம் தாலுகா மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் நாளைய தினம் நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபடவும் 2 தாலுகா மீனவர்கள் முடிவு செய்துள்ளனர். கீழ்வேலூர் மற்றும் வேதாரண்யம் தாலுகா மீனவர்களின் வேலைநிறுத்த போராட்டம் காரணமாக செருதூர், ராமேஸ்வரம், ஆற்காட்டுத்துறை உள்ளிட்ட மீனவ கிராமங்களில் ஆயிரக்கணக்கான ஃபைபர் படகுகள் கரையோரங்களில் நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் 30,000 மேற்பட்ட மீனவர்கள் இதில் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அரசு மூர்த்தி, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.